பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். புது வருஷத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த ஞாபகத்தில் இருக்குல்ல, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். இந்த வருஷம் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாள்ல கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்த ஆசீர்வாதம் தருகிறார். என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பெயரை பெருமைப்படுத்துவது கூட ஒரு ஆசீர்வாதம் தானே. என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு சரியான படிப்பறிவும் கிடையாது, திறமையும் கிடையாது, வேலை செய்யற இடத்துல கூட ஒரு மரியாதை இல்லை, வீட்டுல ஒரு மரியாதை இல்லை, நான் இருக்கிற இடத்துல யாரும் எனக்கு கண்டு கொள்றதே இல்லை, அந்த மாதிரி மனசு வந்திருக்கிறீங்களா? இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். இவங்களை விட்டு அழகா செஞ்சு முடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேலை செய்யற இடத்துல உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்க உங்களை பெருமைப்படுத்தி கொள்ளன்னு நினைக்காதங்க, அதுக்கு முயற்சி பண்ணாதங்க. கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். அதுக்கு உங்களை இடம் கொடுக்கணும், அதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். கர்த்தரே அதை செய்வார். நீங்க உங்களை பெருமைப்படுத்தி காமிக்கணும்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா அது வேற மாதிரி முடிஞ்சிடும். அதனால அதுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, உம்மை சார்ந்து நிக்கிறேன், என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்ப்பணிச்சிருங்க போதும். எனக்கு ஒரு வாலிப தம்பி தெரியும். நான் ஊழிய பாதையில போயிருக்கும் போது அநேக வருஷத்துக்கு முன்னால நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல சந்திச்சேன். அந்த தம்பி என்ன சொன்னா, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, யாரும் என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, வீட்டுல எல்லாம் என்ன சபிக்கப்பட்டவன்னு ஒதுக்குறாங்க, அதே மாதிரி நான் ஒரு இடத்துலயும் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு மேல வேலைக்கு இருக்க முடியல, ஏதாவது ஒரு காரியம் துரத்திடுறாங்க, ஒண்ணுக்கு உதவாதன்ற மாதிரிதான் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையை இப்படி இருக்கு, நான் சபிக்கப்பட்டவனா இருக்கேன், எங்கேயாவது போலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க, எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நாளைக்கு வாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த தம்பிக்காக நான் ஜெபம் பண்ணினேன். அடுத்த நாள் வந்த போது கர்த்தர் சொன்னதை சொன்னேன். இதே பட்டணத்துல தான் நீங்க இருக்கணும், இதே பட்டணத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம் ஆயிட்டு. என்ன கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துவார், வாக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்ன உடனே சரி, எனக்கு இனிமே ஆசீர்வாதம் தான், சாபெல்லாம் போய்விட்டாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில சாபத்தை சுமந்துட்டாரு, எல்லா சாபமும் நீங்கிரும், இனி ஆசீர்வாதம் தான் சொல்லி இயேசுவை விசுவாசித்து பற்றி கொள்ள அவருக்கு உதவி செய்தேன். அவ்வளவுதான். பாருங்க, ஆண்டவரை இந்த தம்பி பற்றி கொண்டான். சில வருஷங்கள் கழித்து போனா அந்த பட்டணத்துல ரொம்ப பிரபலமான ஆயிட்டாரு, தொழிலதிபர் ஆயிட்டாரு, பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. அது மாத்திரம் நிறைய பேருக்கு நன்மை செய்து காவல்துறை அதிகாரிகள், அது மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல அதிகாரிகள், பிசினஸ் பீப்புள் மத்தியில, எல்லாரும் மத்தியில அவர் தெரியாதவங்களே இல்லைன்ற அளவுக்கு பேர் பிரபலமாகி விட்டாரு. ஆண்டவர் அவர் பெயரை பெருமைப்படுத்தினார். காரணம், தன்னை தாழ்த்தி அநேகருக்கு நன்மை செய்ய 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 தேவன் அவரை பெருமைப்படுத்தி உயர்த்தினார். அப்ப ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். அதனால நீங்க உங்களை பெருமைப்படுத்தி கொள்ளணும்னு ஏதாவது பண்ணுனீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமா முடிஞ்சிடும். உங்களை தாழ்த்துங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஆசீர்வதிக்க வேண்டியது உயர்த்த வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் செய்வதை பார்ப்பீங்க. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல மதிக்கப்படுவீங்க, வேலை செய்யற இடத்துல பிரபலமாயிருவீங்க, ஊழியத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்துவார். வாக்கு கொடுத்துட்டார்ல, விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் என்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க, என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க சொன்னபடி செய்கிற தேவன், என்னை தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை ஆசீர்வதித்து உமக்கு பிரியமானபடி என்னை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.